ஹலோ வணக்கம் மக்களே. யுவி நியூஸ் தமிழ் சார்பாக உங்கள் நண்பன் யுவராஜ். பல நாட்களாக பல பேர் பல விதத்தில் தற்கொலை முயற்சியும் பண்ணியிருக்காங்க, தற்கொலையும் செஞ்சுருக்காங்க. ஒருத்தவங்க யாருன்னா கேலி கிண்டல் பண்ணால் உடனே தற்கொலை, பரீட்சையில் ஃபெயில் ஆனால் உடனே தற்கொலை, ஏய் ஃபோன் பார்க்காத அப்படின்னு சொன்னால் உடனே தற்கொலை, ஏய் அந்த ஃபோன்னு உன்னை ரொம்பவும் அடிமையாக்கிட்டோம்டா, ஃபோனு பார்க்காதடா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பிடுங்குனாங்கன்னா அதுக்கும் தற்கொலை, இதை செய்யாதடா தற்கொலை, அதை பண்ணாதடா தற்கொலை, இதை செய்யாதடா தற்கொலை. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகி பல பேர் பல விதத்தில் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன் மக்களே. அது என்ன அப்படின்னா, தன்னுடைய உடலில் ஒரு விதத்தில் மாற்றம் ஏற்படுது. இது இயற்கையாகவே சில பேருக்கு ஒரு விதத்தில் ஒரு மாற்றங்கள் வருது. இந்த மாற்றத்தினால் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களே அவரை கண்டித்து, அவரை வற்புறுத்தி, அவரை ஏதோ ஒரு இடத்துல கேலியோ ஏதோ ஒரு இடத்துல அவரை அவரை வார்த்தையால் தாக்குறதுனால அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. தற்கொலையும் செஞ்சிட்டாரு, இறந்தும் போயிட்டாரு. இது என்ன, இதோடைய பின்னணி என்ன, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஜனவரி 7ஆம் தேதி ஒரு திருவான்மியூரில் இருக்கக்கூடிய தெற்கு மாடவீதி அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய செய்தி தான் இது. அது ஒரு பரபரப்பான செய்தியாக மாறிச்சு. ஒரு தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அறையில் ஒரு ஃபேன் கீழே சேலையை கட்டி தூக்கு மாட்டி இறந்துருக்கார். அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த். அவருக்கு வயசு 31. அவங்க ஒய்ஃப் பேர் சங்கீதா. இவங்களுக்கு 2 பொண்ணு இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. இவர் எங்கே வேலை செய்கிறாரு பார்த்தீங்கன்னா, அடையாரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் ஏசி மெக்கானிக்காக இருக்காங்க. ஒய்ஃப் எங்கே வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதே அடையார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு. கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாக அவருடைய உடலில் ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, திருநங்கையாக மாறுவதற்கான பலவிதமான அறிகுறிகள் அவருடைய உடலில் ஏற்பட்டதுனால சின்ன சின்ன நேரத்தில் தன்னுடைய முகத்தை கழுவும் போது மஞ்சள் பூசி கழுவுறதாகவும் சேலை கட்டுவதாகவும் அவருடைய ஒய்ஃபும் அவரோட குடும்பத்தாரும் அதை பார்த்துருக்காங்க. அதோட நடவடிக்கைகள் அவர்களுக்கும் பிடிக்காதனால மிகவும் வற்புறுத்தியிருக்காங்க, ரொம்பவும் கண்டிச்சிருக்காங்க, அவங்கள வார்த்தையால் தாக்கியிருக்காங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி இந்த ஒரு மாற்றத்தினால் மிகப்பெரிய பிரச்சனையும் அடிக்கடி சண்டையும் வந்திருக்கு. இந்த சண்டை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிருக்காரு. இது மட்டும் இல்லை, அவருடைய வீட்லேயே ஒரு நிம்மதியோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ ஒரு சந்தோஷமே கிடைக்காத பட்சத்தில் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவரை வழியில் பார்க்குறாங்கள்ல, யாரோ ஒருத்தவங்க நண்பர்களோ உறவினர்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரோ பார்க்கும்போது கேலி கிண்டல் பண்ணுறது, அவரை வார்த்தையால் துன்புறுத்துறது, அவருடைய மனதை காயப்படுத்துறது, இந்த மாதிரி ஏற்பட்டு அவருக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இந்த ஏற்கனவே வெளியே இவனுங்களும் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, வீட்லேயும் இதை பண்ணாத இதை செய்யாதுன்னு சொல்லி வீட்லேயும் டார்ச்சர் பண்ணுறாங்களே. பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஒரு நாள், அதாவது இந்த 7ஆம் தேதிக்கு முன்னாடி நாள் ஒரு நாள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அவங்க ஃபேமிலியாக எல்லோரும் போயிருக்காங்க. இவர் வீட்டில் தனியாக இருந்திருக்காரு. தனியாக இருந்ததுனால மனசில் பலவித எண்ணங்களும் பலவித சிந்தனைகளையும் ஓடி தன்னுடைய உடலில் ஏற்பட்டிருக்க இந்த மாற்றத்தை தான் ஒரு குறைபாடாகவோ தனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாகவோ, என்னால் இந்த குடும்பத்துக்கு பெரிய ஆபத்தோ, என்னால் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாதோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனைக்குள்ளேயும் எண்ணங்களுக்குள்ளேயும் அவர் ஆட்கொள்ளப்பட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கணும், தான் இந்த குடும்பத்தை விட்டு போகணும். ஏன்னா குடும்பமே ஒரு சப்போர்ட் பண்ணலை, குடும்பமே நமக்கு ஒரு எஃபெக்டிவாக, குடும்பமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் இல்லை அப்படின்னும் போது தன்னுடைய வேதனையை எங்கே போய் தொலைப்பார். அதனால் அன்றைய மதிய வேலை போல் ஃபுல்லாக குடி போதையை நல்லா குடிச்சிட்டு தன்னோட அறையில் உள்ள ஃபேனில் சேலையை கட்டி தூக்கு மாட்டி இறந்துருக்கார். அவர் இறக்கும் போது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னு முதற்கொண்டு உண்மையாலுமே அவருக்கு தெரியாது. உடலில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் இயற்கையாகவே நடைபெறும். நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்துக்கும் இயற்கை தான் காரணம். இயற்கையாகவே இது ஒரு உணர்வுகளும் நம்மளுடைய நரம்புகளுக்கான ஒரு
ஒரு சிந்தனைகளாகவும் நரம்புகள் மாற்றத்தினாலும் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அறிவியல் ரீதியாக செக் பண்ணி பார்க்க எல்லா விஷயங்களும் சொல்லணும். அதை குறித்து அடுத்த செய்தியை பார்ப்போம். இந்த ஆனந்த்ன்றவர் எப்படி இறந்தாருன்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அவருடைய மன உளைச்சலையும் அவருடைய வேதனையினாலும் தன்னுடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றத்தினாலும் தான் அவர் இறந்திருக்கார். இதனால் திருவான்மியூரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் அவர்கள் நேரடியாக அந்த இறங்கி அவங்களுடைய ஆனந்தோட உடலை எடுத்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் கூடிய பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷனாக போயிருக்கு. அங்கே எல்லாருமே வந்து பார்த்துட்டு அவருடைய இறந்த அந்த நண்பருக்காக வருத்தப்பட்டு எல்லாருமே இப்படி கேலி கிண்டல் பண்ணி எல்லோருடைய மனவேதனையும் இப்படி பண்ணி தன்னுடைய ஒரு உயிரையே எடுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வேதனையாக பேசிட்டு போயிருக்காங்க. இந்த திருநங்கைகள்லாம் யார்? இந்த திருநங்கைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க எது குறித்து இதனால் மாறப்படுறாங்க? இது எதனால் அறிவியல் ரீதியாக என்னென்ன ப்ரூஃப்லாம் இருக்குது? இவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம், இவங்களுடைய வாழ்க்கை எப்படி சித்தரிக்கப்படுது? அவங்க எதன் அடிப்படையில் வாழ்கிறாங்க? இதெல்லாம் அடுத்தவருடைய காணொலியில் பார்ப்போம். மீண்டும் இணைந்திடுங்கள் யுவி நியூஸ் தமிழ் சேனல். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பை பை மக்களே.